ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு வென் யூ மேரிட் டு அ சிஓ பட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் செக்கதா வந்துட்டு உங்ககிட்ட, வயன் இன்னைக்கு என்னோடய ஷெடியூல்ஸ் என்ன? சார், இந்த டைமுக்கு இங்கே போனோம், அதை முடிச்சுட்டு லஞ்ச், அண்ட் இந்த டைமில் இந்த இடத்துல இன்னொரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும், அப்புறம் அதுக்கடுத்து ஒரு மீட்டிங் இருக்குது, அண்ட் ஈவினிங் ஆஃபீஸ் வந்துட்டு இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா அவ்வளோதான் சார். அப்போ கார் ரெடியாக இருக்கா? எஸ் சார். சரி, அப்போ எடுக்க சொல்லுங்கள், நானும் கீழே வரேன். ஓகே சார் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் கீழே போகிறீங்க. அவரும் வந்து அப்படியே தான் கீழே வராரு. நீங்கள் சொன்ன ஷெடியூல்ஸ் படி மீட்டிங்கு, அப்புறம் அங்கே எங்கேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்கிற மீட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி தான் இப்போ 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் உங்களோட செக்ரட்டரி வேலையை ரொம்ப நல்லாவே வந்து நிறைவேற்றிட்டுருக்கீங்க. இப்போது வீட்டுக்குள்ளே போய் அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்களா கார் விட்டு இறங்கி நேராக உள்ளே தான் போகிறீங்க. ஜங்குக்குமே பின்னாடியே உங்களை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே வராரு. நீங்களா நேராக உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு ரூம்குள்ளே போயிட்டுறீங்க. ஐ மீன் வாஷ்ரூம்குள்ளே. இங்கே ஜேகேவா, ஏன் பையன் ஏன் இப்படி இருக்க? நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. பட் இன்னுமா உன்னால் என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியலை? ஏன் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது உங்களுக்கு மேரேஜ் நடந்த அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலான்டா. உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட, வயன் சொல்லுங்கம்மா, வயன் உனக்கு ஒரு நல்ல வரன் தேடி வந்திருக்கு, ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ. என்ன, எங்கள் பாஸா? ஆமாம், உன் பாஸ் தான். நீ அவர்கிட்ட செக்ரட்டரியாக வேலை பண்ணிகிட்ருக்கல, உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கான். ஸோ அவங்க அப்பா அம்மா இங்கே வந்து பொண்ணை கேட்டுட்டு போனாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? பாரு, அவங்களே வந்து இவ்வளோ தூரம் உன்னை பொண்ணு கேட்டாங்க. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை வயன். நீங்கள் மட்டும் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கீங்க. வயன், என்ன ஆச்சு? உன்னோட கல்யாணம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதுவும் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிஇஓ உன்னை மேரேஜ் பண்ணுறதா சொல்கிறாரு. உன் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கூட இல்லை. என்னதான் ஆச்சு வயன் உனக்கு? நீ இப்படியா இருந்த? நீ இப்படியா இருந்த? எவ்வளோ திருன்னு, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாசமாக இருக்கிற ஒரு பொண்ணு நீனு. ஆனால் உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எப்போ நீ 11th கிரேட் போனியோ அப்பத்துலேருந்து இப்படி ஆகிட்ட. வீட்டில் அப்பா அம்மா யார்கிட்டையும் பேசுகிறது இல்லை. ஆஃபீஸ் போகிற வர சைலண்ட்டாக அந்த ரூம்குள்ளேயே இருக்க. உன்னோட லைஃப்பில் என்ன தான் நடக்குது? என்ன கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேன்ற. அம்மா, நான் என்னன்னு எடுத்துக்கிறது? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. பேச மாட்டேன், ஏதாவது கேட்டால் இப்படி தான் மௌனமாக உட்கார்ற. ஃபைன், என்னமோ இந்த கல்யாணம் நாங்கள் பண்ணணுன்னு தான் இருக்கோம். உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா வயன்? நீங்கள் எதுவும் பேசலை, அகெயின் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. சரி, நீ சைலண்ட்டாகவே இருக்க. உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு நாங்கள் ஃபிக்ஸ் ஆகுறோம். அவங்களுக்கு நீ சரி அப்படின்னு சொன்னதா சொல்லிவிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே தான் அவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிருந்துருக்கும். பட் நீங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட செக்ரட்டரி வேலை தான் பண்ணிகிட்ருப்பீங்க. இங்கே ஜங்குக்கா, என்னது இவன் ஓகேன்னு சொன்னதா அவங்க வீட்டில் இருந்து கால் வந்தது. பார்த்தா ஒன்றுமே தெரியாதவ மாதிரியே இருக்கா. வயந்தா ஒர்க்கில் பர்ஃபெக்டாக இருப்பாள். ஆஃபீஸில் பாஸ் அண்ட் எம்ப்ளாய் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறா போல். சரி விடு ஜங்குக்கா, இன்னும் 4 நாளில் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து விட்டு இருந்திருப்பாரு. அப்படி தான் 2 பேர்த்துக்கும் வந்து பிரம்மாண்டமாக கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. இப்போது அன்றைக்கி நைட்டு லைக் உங்கள் வெட்டிங் நைட்டில் நீங்கள் செக்க ரூமில் தான் இருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கா, என்ன வயன் ஆஃபீஸுன்னு தான் நினச்சேன், இங்கேயும் இப்படியே தானா ரொம்ப மௌனமாக இருப்பியா?
ஏன் ஏதாவதுன்னு தான் பேசுவியா இல்லை நான் பேசவே மாட்டியா? இங்கே வா வயன் உட்கார். இங்கே நான் உன்னோட பாஸ் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு உங்களை வந்துட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சு, நர்வஸாக இருக்கியா என்ன? நீங்கள் எதுவும் பேசலை, அப்படி சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. வயன், ஆக்சுவலி உங்ககிட்டயே சொல்லி நான் லவ் ஆக்சுவலி அப்படி கொண்டு போயிருக்கலாம். பட் என்னமோ உன்னை வந்து எனக்கு மேரேஜ் தான் பண்ணணும்னு ஆசை. ஸோ இந்த லவ் சொல்லி இதெல்லாம் எதுக்கு, டைரெக்டாக மேரேஜ் பண்ணிவிட்டேன். என்னோடய லவ் ஃபுல்லாக உனக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ வயன். அதனால தான் உனக்கிட்ட எதுவும் சொல்லாமல் டைரெக்டாக உங்கள் பேரண்ட்ஸே அப்ரோச் ஆகிட்டோம். எனிஹவ் நீயும் ஓகேன்னு சொல்லிட்ட. ஸோ மேரேஜுமே நல்லா சூப்பராக நடந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக் நான் இப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ எப்படி ஃபீல் பண்ணுற? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. பட் நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. என்ன வயன், ஒன்று தான் கேட்டுட்ருக்கேன், என்ன எந்த பதிலுமே காணோம்? நீங்கள் இன்னும் எதுவும் பேசலை. அவரா? ஓஹோ, வெக்கமோ? சரி விடு, இன்னைக்கு நைட்டோட இந்த வெக்கம் இதெல்லாம் போக அடிச்சிட்டா சரி அப்படின்னு சொல்லிடு. உங்களை கிஸ் பண்ணுறதுக்காண்டி தான் லைட்டாக லீன் ஆகுறாரு. இப்போ நீங்களா வெடுக்குன்னு நினச்சி நிற்கிறீங்க. என்னாச்சு வயன்? சார் எனக்கு தூக்கம் வருது சார் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே நான் வேக வேகமாக உங்களோட பெட்ஷீட்டு பில்லோலாம் எடுத்து அப்படியே கீழே படுத்துக்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. வயன், ஏன் கீழே படுக்கிற? சாரி, அது உனக்கு இப்போ ஓகே இல்லைனா இட்ஸ் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்துட்டேன், தப்பு தான். உன்னை கேட்டுட்டு நான் அதை ட்ரை பண்ணியிருக்கணும். சாரி வயன், கீழெல்லாம் படுக்க வேணாம் ப்ளீஸ், பெட்டில் படு. சாரி, இப்படி பண்ண மாட்டேன் வயன். சார் எனக்கு கீழே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ நான் இங்கே படுத்துக்கிறேன் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் சொல்கிறீங்க. அவரா? என்ன இவ எப்படி பயப்படுறா? ஜங்கோக், அவளுக்கு விருப்பமான வாயை திறந்து சொன்னதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்துருக்கணும்டா. உன்னோட இந்த செயலால் அவள் பயந்துட்டா, உடம்பு அப்படியே நடுங்குது. அறிவே இல்லை உனக்கு, என்ன நினச்சிருப்பாவ அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அவரும் வந்துட்டு அப்படியே போய் படுத்துருந்துருப்பாரு. இப்படியே தான் வந்துட்டு உங்களோட லைஃப் வந்து 5 இயர்ஸாக போகுது. அவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்து ரெஸ்பாண்டே ஆக மாட்டீங்க. ஜங்குக்கா ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நீங்களே ஓகே ஆகிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் அப்படியே தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ப்ரெசண்ட்டில் இப்போ பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே தான் வந்து வாஷ்ரூம்குள்ளே வரீங்க. இங்கே ஜேகேவா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, ஆஸ் யூஷுவல் வந்துடுறீங்க. உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பில் நெக்ஸ்ட் டேக்கான ஷெடியூல்ஸ் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்கோக்கா, வயன் சார் சொல்லுங்கள். என்ன அகெயின் சாரின்னு சொல்கிற? சாரி ஜாங்கோக், சொல்லியிருந்தீங்களே வீட்டுக்கு வந்தால் ஜாங்கோக்குன்னு கூப்பிடணுன்ட்டு. சொல்லுங்கள் ஜாங்கோக், என்ன பண்ணிகிட்ருக்க? அது நாளைக்கு உங்களுக்கான ஷெடியூல்ஸை இன்றைக்கே நான் ஷெடியூல் பண்ணிகிட்ருக்கேன். ஓ காட், வீட்டுக்கு வந்து கூட அதே வேலை தான் பார்க்கணுமா? இல்லை, வேறு எந்த வேலையும் இல்லை, அதான். ஓகே வயன் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு. அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டும் வெளியில் வராரு. பார்த்தா நீங்கள் ரூமில் இல்லை, கீழே வந்து போயிருந்துருப்பீங்க. எங்கள் ஜங்குக்கா, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? கல்யாணம் ஆனதுலேருந்து நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு மாறுவா, நாளைக்கு மாறுவா, என்னதான் ஆகுது அவளோட மனசில்? அவளுக்கு என்ன பிடிக்கலையா? இது அவளுக்கு ஃபோர்ஸ்ட் மேரேஜா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பேச ட்ரை பண்ணாலும் சைலண்ட்டாக இருப்பா, இல்லைனா ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. 5 இயர்ஸ் ஆகுது வயன் நம்மளுக்கு மேரேஜ் ஆகி. இது வரையும் நீ என்கிட்ட ஒரு வைஃபா மூஞ்சி கொடுத்து கூட பேசினதில்லை. நானும் உனக்கு டைம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நான் உன்னை ரொம்ப விரும்பி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் உனக்கு என் மேலே எந்த ஒரு ஒப்பீனியனுமே இல்லைன்னு இப்போ தான் புரியுது. மேபி நீ ரொம்ப கட்டாயப்படுத்தா என் கூட வாழ்ந்துட்டுருக்கியா
இல்லை, என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் வையன் அப்படின்ட்டு அப்படியே தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா இப்போ ஒரு மெயில் தான் வந்துட்டு ஜங்குக்கை கூப்பிட்றாங்க. ஜங்குக் சார், டின்னர் ரெடியாக இருக்குது, உங்களை மேம் கீழே வர சொல்லி கூப்பிட்றாங்க. வரேன் போங்க அப்படின்ட்டு அவரே தான் கீழே அப்படியே வராரு. நீங்களா டின்னர் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் வராரு. அப்படியே தான் ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லோரும் வந்து டின்னர் பண்ணிகிட்ருக்காங்க. அவரும் வந்து ஜாயின் ஆகுறாரு. இப்போ ஜங்குக்கு அம்மாவா, என்னடா 2 பேர்த்தையும் நான் எவ்வளோ வருஷமாக கேட்டுட்ருக்கேன், எப்போ தான் எங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் கொடுக்க போகிறீங்களா? மேரேஜ் ஆகி 4 years ஆகுது, இன்னுமா 2 பேர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை? நாங்களும் வயசானவங்க, எப்படா எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு கிராண்ட் டாட்டரோ இல்லை கிராண்ட் சன்னோ கொடுப்பீங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஹாப்பியாக அவங்கள பார்த்துக்கிட்டு எங்களோட மீதி காலத்தை அப்படியே ஓட்டிடுவோம். இப்போ நீங்கள் லைட்டாக ஷிவர் ஆகுறீங்க. ஜங்குக்கு வேறு அதை நோட் பண்ணுறாரு. அகேன் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அம்மா, அது வந்து இதை பற்றி சும்மா கேட்காதீங்கம்மா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நாங்கள் அதை பற்றி பிளான் இன்னும் பண்ணலாமா? என்னடா 5 வருஷம் ஆகுது, இன்னுமா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? சொல்லுங்கள் அம்மா, ப்ளீஸ் இன்னொரு வாட்டி இதை பற்றி கேட்காதீங்கம்மா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதை அப்படியே விட்டுருந்துருப்பாங்க. நீங்களா உங்கள் ஃபுட்டை பாதிலே விட்டுட்டு அப்படியே போயிருந்துருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு உங்களை. என்னடா அவன் பொண்டாட்டி போயிட்டா? சரி விடுங்கம்மா, அவன் முன்னாடி இதை பற்றி பேசாதீங்கம்மா ப்ளீஸ். சரிதான் அப்படின்ட்டு அவங்கள விட்டு இருந்துருப்பாங்க. இவரும் இவரோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படி தான் மேலே போகிறாரு. நீங்களா பயந்துக்கிட்டு அந்த ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்குங்களை பார்த்துட்டு அப்படி தான் கிட்ட வர்றாரு. பையன், என்னாச்சு? ஏன் இப்படி சிவராகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். என்னடி, ஏன்டி கையில் இப்படி நடுங்குது அப்படி சொல்லிட்டு உங்களோட கையை பிடிக்க வராரு. நீங்களா வெடுக்குன்னு கையை எடுத்துக்கிறீங்க. ஏண்டி, நான் உன்னோட கையை கூட பிடிக்கக்கூடாதா? அதுக்குமே எனக்கு உரிமை இல்லையா வையன்? நான் உன்னோட ஹஸ்பண்டி. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. எப்போ இப்படி நான் உன்னை டச் பண்ணுறதுக்கு வந்தாலும் இப்படி தான் நீ என்னை தள்ளி தள்ளி வைக்கிற. என்னதான் பிரச்சனை வையன் உனக்கு? இப்போ எதுக்கு இவ்வளோ ஷிவராகிட்டு இருக்க? என்னாச்சுன்னு பார்க்க தானே உன் ஹேண்டை பிடிக்க வரேன். அப்போ கூட என்னை இப்படி தள்ளி வைக்கணுமா? நான் ஒன்றும் உன் மேலே ஆசையாக வந்து டச் பண்ணலடி. அதெல்லாம் நீ என்னைக்கு ஓகேன்னு சொல்கிறியோ அன்னைக்கு தான். உன்னை என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் வையன். இப்போ ஏன் இந்த நிலமையில இருக்குன்னு புரியாம தான் உன் ஹேண்டை டச் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்றாரு. உங்களுக்கா என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல, அப்படியே இருக்கீங்க. ஜங்குக் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டுடுங்களா ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்றீங்க. உங்களோட பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அவருக்கா ஒன்றுமே புரியல. என்னதான் ஆகுது இவளுக்கு அப்படின்னு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. சார் ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அவருக்கு நீங்கள் அப்படி சொன்னதும் ஒரு மாதிரி ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போயிருந்துருப்பாரு. நீங்களா அப்படியே தான் செம்மையாக அழுகுறீங்க. அழுதுகிட்டு அப்படியே தான் படுத்துருந்துருப்பீங்க. அன்றைக்கி நைட்டும் அப்படி தான் போகுது. நெக்ஸ்ட் டேவா நீங்கள் எஞ்சிக்கவே இல்லை. ஜங்குக்கும் பார்க்குறாரு ரூமில். பார்த்தா நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நைட்டு ஃபுல்லாக பயந்துட்டு இருந்தா. ஏன் பயப்படுறா? அது மட்டும் சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவரும் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இப்போ அவரோட கேபினில் உட்காந்துட்டு அதை பற்றியே தான் ரிப்பீட் மோடில் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன ஆச்சு? ஏன் பயப்படுறா? ஏன் என்னை கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன்றா? அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? இல்லை என்னவா இருக்கும்? அவள் பயப்படுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா இப்போது அந்த ரூம்குள்ளே நம்ம தேங் தான் வராரு. டே ஜங்கோக், தயங்கா வாடா. என்னடா காலையிலேயே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க? என்ன போயிட்டுருக்கு உன்னோட பிரெயினில்? ஒன்றும் இல்லை மச்சான், சம் ஃபேமிலி இஷ்யூ, அவ்வளோதான். ஃபேமிலி இஷ்யூவா?
அப்படி என்னடா ஆச்சு? அவரா அப்படி யோசிக்கிறாரு. இதே அவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா? என்னடா யோசிக்கிற? மச்சான் பரவாயில்ல சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தான்டா. சரி தயாங், எனக்கும் வயனுக்கும் நிறையவே பிரச்சனை போயிட்டுருக்குடா. என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க. என் பக்கத்து வீட்டுக்காரங்க அகைன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சவுண்ட்ஸ் கேட்குது. அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் முடியல. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணலைன்னா அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ ஐம் டூயிங் நவ்டா. ஸோ அந்த சவுண்ட்ஸை மட்டும் அப்படி அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. என்னடா சொல்கிற? உனக்கும் வயனுக்கும் நடுவில் சண்டை போயிட்டுருக்கா? வயனை பார்த்தா அப்படி தெரியாதே. ரொம்ப சைலண்ட்டாக பவ்யமா அடக்கொடுக்கமா அப்படி இருப்பா. உன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காளா? என்னடா சொல்கிற? இல்லை மச்சா, உனக்கு அப்படி புரிஞ்சதா? ஆக்சுவலி என்ன அவளோட பாஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், இதுவரையும் என்ன புருஷனா ஒன் டே கூட பார்த்ததில்ல தெரியுமா? நான் கிட்ட போனாலே அப்படியே ஷிவர் ஆவா. இருக்காளா? ஆமாம் மச்சான், 5 வருஷமா இதே தான். எனக்கு ஒன்றுமே புரியல மச்சான். புரியுது. டே, வயன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான்டா. அவ்வளவா பேச மாட்டா. அவளோட ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பா, டிக்னிஃபைடாக இருப்பா. மேபி அவள் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு அவ்வளவா லைக் பண்ண மாட்டேன்றாளோ? மச்சான், இல்லைனா இப்படி பண்ண. இனிமே என்ன பண்ணுற? நீ குளிக்கிறப்போ வேணும்னே டவல் மறந்ததா கேளு. நீ சாப்பிட்ற போகிறதுக்கு அவளை உனக்கு சாப்பாடு போட சொல்லி கேளு. நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பும்போது அவளை ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லி கேளு. இப்படி அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்றா ஞாபகப்படுத்து. அப்போ லைட்டாக நீ லவ்வாக இருக்கிறதெல்லாம் அவகிட்ட காமி. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மனசை மாற்று. உன்னோட லவ் அவளுக்கு காட்டினாலே போதும் மச்சான். அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்குப்பான்னு தான் தோணுது. என்னமோ மச்சான், எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவளை நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறா தயாங்கா. அதுக்கு அவளுக்கு எப்படி நான் புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் மேலே நான் அவ்வளோ லவ் வச்சுருக்கேன்டா. என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டா தெரியுமா? ரொம்ப ரொம்ப வலிக்குதுடா. டேய், அதில் ஒன்றும் இல்லைடா. ஒன்றே எல்லாமே செட் ஆகும். நீ உன்னோட லவ் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ட்ரை பண்ணு ஜாங்கோக். அவளே கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுப்பாடா. இப்போ அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுறாரு. அப்படி தான் அன்றைக்கி டேவும் போயிருந்துருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்ததும் உங்களை தான் தேடுறாரு. வயன், வயன் நீங்களா? ஸ்லோவாக வரீங்க. சொல்லுங்கள் சங்கோக், எப்படி இருக்க? நேற்று ஃபுல்லாக பயத்தில் ஷிவர் பண்ணிகிட்டு இருந்த. இப்போ ஓகேவா நீனு? நல்லா இருக்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? எடுத்த சங்கோக். சரி ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஹாட் வாட்டர் போடு.
உன்னதாண்டி என்ன பார்த்துட்ருக்க? ஹாட் வாட்டர் போடு, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஓகே அப்படின்ட்டு அப்படி தான் போயிட்டு அந்த கீசரோட ஸ்விட்சும் போட்டுட்டு வரீங்க. இப்போ ஜங்குக்கா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவேன், எங்கேயோ ஓடிடாத, இங்கேயே இருக்கணும். ஓகே ஜங்குக், ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படி தான் உள்ளே போயிட்டு அப்படியே தான் லைக் தேங்க்ஸ் சொன்ன அந்த பிளான்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. டவல் கேட்போமா? கேட்போம் அப்படின்ட்டு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு, ஏ வையன் டவலை மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? சரிங்க ஜங்குக் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறீங்க. அவராக உங்கள் ஹேண்டை டச் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த டவலை வாங்கிக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறீங்க. அவர் மட்டும் டவல் வேர் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்திருப்பாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படின்ட்டு திரும்ப நிற்கிறீங்க. அவரா, என்னடி என்னாச்சு? என்ன அப்படி வெளில வந்துட்டீங்க? டவல் மட்டும் இல்லை, என் ட்ரெஸ்ஸும் மறந்துட்டு போயிட்டேன், அதான் அதை எடுத்துக்கலான்னு வெளியில் வந்தேன். சரி 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 அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஸ்டாக வெளில போக போகிறீங்க. இப்போ ஜங்குக்கா, ஏன் இல்லை, நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ பதட்டப்படுற? ஏண்டி ஹாஃப் நேக்கடாக நீ உன் புருஷனை தானே பார்க்குற, அதுக்கு இவ்வளோ பயப்படணுமா என்ன? அது அது வந்து ஜங்குக், இப்போ அவர் ஸ்லோவாக அவங்க கிட்ட வந்துட்டு, பையன் திரும்பி என்னை பாரு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்லோவாக திரும்பி நிற்கிறீங்க, பட் உங்கள் ஹெட் வந்து டவுன்லேயே இருக்கு. பையன் என் கண்ணை பாருன்னு சொன்னேன். ஸ்லோவாக ஹெட்டை பண்ணி பார்க்குறீங்க, கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்கு. ஏன் பயப்படுற? நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன்டி. வெட்டிங் நைட்டில் அன்றைக்கி கிஸ் பண்ணலான்னு பார்த்தா தப்பு தான். உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்துருக்கக்கூடாது, தப்பு தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 5 இயர்ஸில் என்னைக்காவது அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணியிருப்பேனா? இல்லை, இனிமேல் கூட பண்ண மாட்டேன். இதை நான் பண்ணுறேன்னா அது உன்னோட விருப்பத்தோட மட்டும்தான். ஸோ பயப்படாத, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான். புரியுதா? நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு தைரியமாக சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு லைட்டாக நிம்மதியாக இருக்கு. ஓகே ஓகே அப்படின்றீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஷிவரிங்லாம் வந்துட்டு அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகுது. பாத்தியா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு? அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக நீ இப்படி ட்ரை பண்ணாலே போதும்டி, எல்லாம் செட் ஆகிடும், பயப்படாத, ஓகே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் போயிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படி தான் 2 பேரும் கீழேயும் போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு உட்காந்துட்டு, ஏ பொண்டாட்டி எனக்கு சாப்பாடு வை, ரொம்ப பசிக்குது அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பிகாஸ் அவர் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டார் இல்லையா? ஸோ அதுக்கு தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபுட் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அவரும் சாப்பிட்றாரு. உட்கார், நீயும் சாப்பிடு. இப்போ நீங்களும் ஸ்லோவாக உட்காடுறீங்க. அவரா, ஏ இது செம்மையாக இருக்குடி, இந்த டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ண வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இந்த ஃபுட்டை சாப்பிட்டா ஒன்றும் ஆகிட மாட்டேன், சாப்பிட்றி, ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அகெயின் கையை நீட்டுறாரு. நீங்கள் அந்த ஹேண்டை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க. ஏண்டி வேணாமா? சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ வந்து அவர் அந்த ஹேண்டை பேக் எடுத்துகிட்டு வர போகிறாரு. நீங்களா அவர் ஹேண்டை பிடிச்சி, இல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுவும் வாங்கிக்கிறீங்க. அவருக்கு லைட்டாக வந்து சந்தோஷமாக இருக்கு. பரவாயில்லையே, இந்த பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. அப்போது இவ்வளோ நாள் நான் லவ்வாக பேசலைனா அதுக்கு தான் இவ இப்படி தள்ளியே இருந்தாலோ? அப்போவே பேசியிருந்தா இதெல்லாம் செட் ஆகியிருக்குமோ அப்படின்னு அவரே தான் யோசிச்சுட்ருக்காரு. அப்படி தான் அவங்களோட டின்னரும் கம்ப்ளீட் பண்ணிட்டுருங்க. இப்போ ரூமில் அவர் பெட்டில் படுத்துட்ருக்காரு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் கீழே படுத்துட்டீங்க. இப்போ ஜங்குக்கா கீழே படுத்துட்ருக்க உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. எப்போ தான் இந்த பெட்டில் படுக்க போகிறாளோ? ஏ வையன், நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நான் ஒன்று ஒன்று கடிச்சு சாப்பிட்டுட மாட்டேன், பெட்டில் வந்து படுக்கலாமே. இல்லை ஜங்குக்,
எனக்கு கீழே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் அங்கேயே படுத்துக்கோங்க. ஏய், நான் தான் சொன்னேன்ல, உன் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன்டி. வா, வந்து தைரியமாக படு. இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். அட என்னடி சொல்லிகிட்டே இருக்கேன், நம்பிக்கை இல்லையா? அப்படி ஒன்றும் நான் பண்ணிட மாட்டேன், வாடி அம்மா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டி இந்த அளவுக்கு என் மேலே உனக்கு சந்தேகமாடி? சே போடி அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு அப்படியே படுத்துருப்பாரா. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்கு. பாவம், அவர் ஏன் நம்ம கூட அப்படி பண்ண போகிறாரு? இந்த 5 இயர்ஸில் ஒரு டைம் கூட அப்படி பண்ணதில்லைல்ல. ஆமாம், கரெக்டு தான் அப்படின்ட்டு ஸ்லோவாக ஏஞ்சி போயிட்டு அப்படியே பக்கத்தில் படுக்கிறீங்க. அவருக்கு நல்லா ஃபீல் ஆகுது, பெட்டில் வந்துட்டு ஒரு பர்சன் படுக்கிறாங்க அப்படின்றத. வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஏ என்னடி படுத்துட்ட? எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு ஜாங்கோக். அதான். அப்பா, இப்போயாவது நம்பிக்கை வந்துட்டேன் மேடம்க்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படி தான் அவரும் வந்து படுத்துருப்பாரு, நீங்களும் படுத்துட்டீங்க. அப்படி தான் இன்றைக்கி நைட்டும் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்காக அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்ததும், ஏய் உன்னதாண்டி? சொல்லுங்கள் ஜாங்கோக். என்ன நீ மட்டும் ரெடி ஆகிட்டா போதுமா? எங்கே என்னோடய ட்ரெஸ் எடுத்து வைக்கவே இல்லை? டெய்லி நீங்களே தானே எடுத்துப்பீங்க. அதெல்லாம் அப்போ, இனிமே நீ தான் அதெல்லாம் பார்க்கணும். நீ தான் என் பொண்டாட்டியாக எனக்கு சாப்பாடு போடுறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, அப்புறம் என்ன டேக் கேர் பண்ணுறது, இதெல்லாமே நீ தான் பார்த்துக்கணும். ஸோ போயிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்து வை. நீங்களா அப்படியே வியடாக பார்க்குறீங்க. போடி அப்படின்ட்டு அப்படியே சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படியே போயிட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுக்குறீங்க. அவரும் வியர் பண்ணிட்டே, என் பொண்டாட்டி செலக்ட் பண்ண ட்ரெஸ் போட்டதும் இன்னைக்கு நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுறேனே அப்படின்றாரு. உங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே இருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு, மிரரை பார்க்குறாரு. ஜாங்கோக்கா, ஒர்க் அவுட் ஆகுது, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக மாறுவாடா அப்படின்ற ஹாப்பினஸில் அப்படி தான் ஆஃபீஸும் கிளம்புறாரு. நீங்களும் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட ஷெட்யூல்ஸ் அதெல்லாம் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் அகெயின் வீட்டுக்கும் வரீங்க. ஆஸ் யூஷுவல் ஜாங்கோக் உங்களை ஹாட் வாட்டர் போட சொல்கிறது, அப்புறம் டின்னர் எடுத்து வைக்க சொல்கிறது, இதே மாதிரி தான் வந்துட்டு டெய்லி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட இதே தான் போகுது. இப்போ நீங்கள் ஜாங்கோக் கிட்ட முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சமாவது அவரை பார்த்து சிரித்து பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு தேறிட்டுங்க ஜாங்கோக்கா. பரவாயில்லையே, ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது. இப்போலாம் என்னை பார்த்து சிரிக்கிறா. பரவாயில்ல ஜாங்கோக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக நீ இதை அச்சீவ் பண்ணிகிட்டே போகிறல்ல அப்படின்ற சந்தோஷத்தில் அவரும் இருக்கார். அப்படியே தான் ஒன் டே நீங்களை வந்துட்டு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு தான் போகணும், உங்கள் கம்பெனியோடது தான். ஸோ ஜாங்கோக்கா உங்களை வந்து ரெடியாக சொல்லியிருப்பார். நீங்களும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரியை வேர் பண்ணிவிட்டு செம்மையாக ரெடியாக இருக்கீங்க. ஜாங்கோக்கா வேக வேகமாக உங்கள் ரூமுக்கு வராரு. ஏ ரெடியாடி அப்படின்றாரு. நீங்கள் அந்த சாரியை வேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவர் முன்னாடி நிற்கிறீங்க. அவரா அப்படியே மெஸ்மரைசிங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. வாவ், என்னம்மா இருக்கா? என் பொண்டாட்டியா இது அப்படின்ட்டு வச்ச கண்ணு வாங்காமா உங்களை ஹெட் டு டாய் அப்படி அட்மையர் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த 5 இயர்ஸில் சாரீ வியர் பண்ணியிருந்துருக்கவே மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணுறீங்க. அதனால தான் அவர் ரொம்ப மெஸ்மரைசிங்காக பார்த்துட்ருக்காரு. நான் ரெடி ஜாங்கோக், கிளம்பலாமா? அவரா எதுவுமே காதில் விழலை, உங்களை தான் அப்படி பார்த்துட்ருக்காரு. ஜாங்கோக், நான் ரெடி, கிளம்பலாமா? ஆண்டி கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் வந்து ஃபஸ்ட் உங்களை தான் போக சொல்லி அவரோட ஹேண்டை காட்டுறாரு. நீங்களும் அப்படி தான் போகிறீங்க. அவரா உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. லைக் உங்களோட பேக் ஃபேஸை தான் அப்படியே ரசிச்சுட்டே, பா செம்மையாக இருக்காளே, ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. லைக் நீங்கள் நடக்கிறது இதெல்லாமே அவர் அவ்வளோ ரசிச்சிட்ருக்காரு. உங்கள் ஹிப்பு வேறு லைட்டாக ரிவீல் ஆகுது, அவர் கண்ணா அங்கே வேற போகுது. ஐயோ
என்னம்மா வச்சிருக்கான் அந்த இடுப்பை, கொல்றாளே அப்படின்ற மாதிரி அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டே வராரு இல்லைங்களா. அப்படி தான் போய் காரில் உட்காருங்க. அவரும் வந்து காரில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களை தான் நிறைய சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே தெரியல, பேக்கு மாதிரி அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. அந்த பார்ட்டியுமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கோம். பார்ட்டியில் ஃபுல்லாக சாங்க உங்களை தான் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படி சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே தான் உங்களோட பார்ட்டியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டுருங்க. இங்கே சங்குக்கா, சங்குக்கா, என்னடா இவ சாரியில் இப்படி இருக்கா, கொல்றாளே. சங்கோக், நம்ம லவ் காட்டுற இந்த ப்ராசஸில் ஏன் லைட்டாக ரொமான்ஸ் ஆட் பண்ணக்கூடாது? இதையுமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும்ல. இப்போ பையன் ரொம்ப முன்ன மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் பார்த்தாலே சிவராவா. இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லாவே பேசுகிறா, கையை பிடிச்சாலும் நல்லா தான் இருக்கா. ஏன் இதை லைட்டாக நம்ம ஃபார்வர்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. நீங்களா மிரர் முன்னாடி தான் உங்களோட இயரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. இவர் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படி தான் ஸ்லோவாக வந்துட்டு உங்களை பேக் சைடு வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க மிரரில், பட் எதுவும் கண்டுக்கல. உங்களோட ஜுவல்ஸ்லாம் தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குகா ஸ்லோவாக அவரோட ஹேண்ட் எடுத்து அப்படியே உங்கள் ஹிப்பில் வைக்கிறாரு. நீங்கள் வெடுக்குன்னு ஒரு ஹேண்டை தள்ளி விட்டுட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன என்ன ஜங்குக், என்னடி, எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஸ் ஆகுற? ஒன்றும் இல்லை, கூல் டவுன் வையன். இல்லை, என்ன எதுக்கு டச் பண்ணீங்க? சரிடி சரி, ஒன்றும் இல்லை, நான் டச் பண்ணல. ஓகே தான், ஓகே. ரொம்ப மூச்சு வாங்குது, டென்ஸ்ட் ஆகாத. இட்ஸ் ஓகேடி. என்ன எதுக்கு இப்போ என்ன டச் பண்ணீங்க ஜங்குக்? ஐயோ, அது வந்து பொண்டாடின்ற உரிமையில் தாண்டி டச் பண்ணிட்டேன். கொஞ்சம் உனக்கு இந்த ஷிவரிங் இதெல்லாம் போகடிக்கணும், கொஞ்சம் எனக்கு நீ நல்லா பழகணுன்றதில் தாண்டி ஹேண்டை வச்சேன். சரி ஓகே, வைக்கல வையன், ரொம்ப டென்ஸ்ட் ஆகாத. இல்லை, இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், கொஞ்சம் சிரித்து பேசினாலே இப்படி தான் தப்பா இருக்க பார்ப்பாங்க. என்னடி பேசுகிற? ஆமாம், நீங்களும் ஆம்பளை தானே, நீங்களும் எல்லாரும் மாதிரி தானே இருப்பீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் நல்லா பேசினதும் இப்படி என் கூட ட்ரை பண்ணுறீங்கள? சே, நீங்கள் எல்லா மாதிரியும் இல்லை, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கள. எல்லா ஆம்பளை மாதிரி தான் நீங்களும் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்களே ஜங்குக். என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இதோ பாரு வயன், ஒத்துக்கிறேன், எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்க கிடையாது. ஆனால் நான் அந்த மாதிரி டைப் கிடையாது, ஓகே? அண்ட் நான் யாரோ ஒரு பொண்ணு மேலெலாம் கை போடலை. என் பொண்டாட்டி, நான் தொட்டு தாலி கட்டின ஒரு பொண்ணோட ஹிப்பில் தான் கை போட்டேன். அதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ண தேவையில்லை. உனக்கு பிடிக்கலன்னா ஓகே, நீ பண்ண மாட்டேன். அதுக்குன்னு இப்படி எனக்கு கீழ்த்தனமாக பேசாத பையன். நீங்கள் என்னதான் தொட்டு தாலி கட்டியிருந்தாலும் நீங்கள் அதை பண்ணணும்னா என்னோட பர்மிஷன் இருக்கணும் ஜங்குக். இப்படி வந்து கை வைக்கிறீங்க. இப்போ என்னடி நான் பண்ணேன்? உன்னை என்ன பெட்டில் போட்டு மேட்ரை முடித்தேன்? ஜஸ்ட் டச் தானடி பண்ணேன். ஓகே சாரி, உனக்கு பிடிக்கலையா? ஓகே, ஐ வில் வெயிட். 5 years வெயிட் பண்ணிட்டேன், இன்னொரு 5 years வெயிட் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ இப்படி என்னை எடை போடாத பையன், கஷ்டமாக இருக்கு. இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான். கொஞ்சம் நல்லா பேசினாலே நம்ம கிட்ட இருந்து என்னென்னமோ எதிர்பார்ப்பாங்க. எல்லா ஆம்பளைங்க ரொம்ப மோசம், எல்லாரும் ரொம்ப மோசம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி தான் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அவரா அப்படி தான் முட்டி போட்டுட்டு உங்க முன்னாடியே உட்கார்றாரு. ஏ எதுக்கு அழுகுற? அப்படி நான் என்னடி பண்ணிட்டேன்? சரி தப்பு தான், உன் ஹிப்பில் ஹேண்ட் வச்சது ரொம்பவே பெரிய தப்பு தாண்டி, மன்னிச்சிடு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன் வயன். இப்போ என்ன சங்கு, உங்களுக்கு எங்கிட்டேருந்து அதுதானே வேணும். சரி எடுத்துக்கோங்க சங்கு, உங்களுக்கு என்ன வேணும் அது என்கிட்ட எடுத்துக்கோங்க சங்கு அப்படின்ட்டு இன்னும் பலமாக அழுகுறீங்க. அவருக்கா இது கெட்டது ரொம்ப கஷ்டமாக போகுது. அப்போ நீ என்ன அவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கல அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை அவரா அங்கேருந்து ஏஞ்சு அப்படி தான் வேகமாக போயிடுறாரு. நீங்களா அழுதுகிட்டே தான் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அவருக்கு நீங்கள் சொன்னது ரொம்பவே மனசு வலிக்குது. ஏண்டி, நான் உன்னோட லவ்க்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலல்ல. உன் ஹிப்புக்கு டச் பண்ணது அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதுல்ல. உனக்காக ஒரு ஆம்பளை 5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி. உன்னோட லவ்க்காக ஒருத்தங்க ஏங்கிட்டு இருக்கேன்டி. அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியலல்ல. எல்லா ஆம்பளையும் ஒன்று தான், நீயும் அவங்கள மாதிரி தான் சொல்லி காயப்படுத்துறல்ல. அதில் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு உங்களுக்கு அதுதானே தேவை, எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறல்ல அப்படின்னு அதை தான் யோசிச்சு அப்படி தான் குடிச்சிட்ருக்காரு. ஃபுல்லாக போதை இப்போது தள்ளாடிட்டுட்டே வீட்டுக்கும் வராரு. நீங்களா உட்காந்த இடத்துல அப்படி தான் அழுதுட்ருக்கீங்க. அவரா அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அவர் கண்ணுக்கு சரியாக கூட தெரியல, அந்த அளவுக்கு போதை அவருக்கு. இப்போ அந்த டோரை வெடுக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஐயோயோ வயன் மேடம், இன்னும் அதே இடத்துல உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்களா? ஏன் அப்படி என்ன நடந்து போச்சு? நான் ஏதாவது உங்களை மேட்ரு முடிச்சிட்டேனா? உங்களை ஃபோர்ஸ் பண்ணேனா? இல்லையே. அப்புறம் எதுக்கு எவ்வளோ அழுகணும்? உனக்கு யாருமா தெரியல வயன். உனக்காக நான் 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் உனக்கு கொஞ்சமாவது புரியும்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் புரியலல்ல. எப்படி புரியும்? உனக்கு என் மேலே ஏதாவது லவ் ஃபீல் இருந்தால் தானே புரியும். புரியாது, எதுவுமே புரியாது. கிட்ட வந்தா சிவராக தான் தெரியும், பேசுனா ஏதோ இப்படி ஹர்ட் பண்ணதான் தெரியும். என்ன வார்த்தை சொன்ன நீ என்ன பார்த்து? அதுதானே வேணும், எடுத்துக்கோன்னு சொன்னல நீ. எடுத்துக்கோன்னு சொன்னல. ஏண்டி, எனக்கு அதுதான் வேணும்னா இந்த 5 வருஷமா எடுத்துக்காமலையா இருந்திருப்பேன்? அது கூட நீ ஒரு நாள் யோசிச்சு பார்த்ததில்லைல்ல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னடி தப்பு பண்ணிட்டேன்? இப்படி காயப்படுத்துற அளவுக்கு என்ன பேசுறியே? என்ன தப்பு பண்ணிட்டேன்? விருப்பம் இல்லாம ஒன்று தோற்றுப்பேனா இந்த 5 வருஷமா? இல்லை இல்லை, பண்ணலையே. பொண்டாட்டிக்கு பிடிக்கல, அவன் நம்மளை ஏற்றுக்கட்டும், நம்ம லவ் அவளுக்கு புரியட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்துட்டேன். என்ன மாதிரி எவனும் இருந்திருக்க மாட்டான்டி. கல்யாணம் ஆகிட்டு 5 வருஷமா பொண்டாட்டியை தொடாமல் எவனும் இருந்திருக்க மாட்டான். நான் இருந்தேன். தி கிரேட் ஜான் ஜங்குக் நான் இருந்தேன். உனக்கு அதுவுமே பெருசா தெரியலல்ல. என்ன காயப்படுத்திட்டல நீ. உனக்கு என் லவ் தெரிய வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றணும்னு சொல்லி
நான் எஃபர்ட்ஸ் போட்டு உங்ககிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலான்னு பார்த்துட்ருக்கேன். மேடம்க்கு அது எதுவும் புரியல. இப்போல ஹேண்டு வச்சுட்டானா? நான் கெட்டவனா? அவகிட்ட இருந்து தப்பாக எதிர்பார்க்குறேனா? எடுத்துக்கோன்னு அழுகுறா. எவ்வளோ வலிச்சு தெரியுமா எனக்கு அந்த வார்த்தை? ஆமாம், உனக்கு எங்கே தெரிய போகுது? உனக்கு காயப்படுறது மட்டும்தானே தெரியும். இதெல்லாம் உனக்கு எங்கடி தெரிய போகுது? நீங்களா அப்படி அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரும் இந்த போதையில் அழுதுகிட்டே தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் கண்ணில் டியர்ஸ் அப்படி தான் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி தடவை புடவை கட்டினா பார்க்க எப்படி இருந்தா தெரியுமா? வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அழகா இருந்தா. எனக்கு ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆச்சு. அப்போ கூட நான் உன்னை எடுத்துக்கணும்னு பார்க்கலடி. கொஞ்சமாக உன்னை என் டச்சஸ்க்கு பழகப்படுத்தலான் தான் தொட்டேன். அவ்வளோதான். உன்னை இன்னைக்கு நான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் யோசிச்சு எதுவும் பண்ணலை. ஆனால் நீ என்னை காயப்படுத்திட்டல்ல, வலிச்சது, ரொம்ப ரொம்ப வலிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கீழே தப்புக்குன்னு விழுந்துட்டாரு. நீங்களா அப்படிதான் ஓடி வரீங்க. ஜங்குக் 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 எந்திரிங்க ஜங்குக். என்ன காயப்படுத்திட்டல, உனக்கு எல்லாம் புரியலல்ல. நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க தான் பார்க்குறேன்ல அப்படின்ட்டு அதையே தான் அவர் வந்து ஒளறிட்டே இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. தப்புதான் சங்கு, தப்புதான். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே கரெக்டு தான் சங்கு. நான் தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க சங்கோக். நீங்க என்னைக்குமே என்னை ஃபோர்ஸ் பண்ண பார்க்கல சங்கோக். இந்த 5 வருஷத்துல என்னைக்குமே நீங்க இப்படி என்கிட்ட ட்ரை பண்ணவும் இல்லை. நான் தான் அதை புரிஞ்சுக்காம ஏதோ உளறிட்டு என்னை மன்னிச்சிடுங்க சங்கோக். என் தப்பு தான் சங்கோக், என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க சங்கோக் அப்படின்ட்டு அப்படிதான் அழுதுட்டு இருக்கீங்க. பட் அவர் வந்துட்டு ஃபுல்லாகவே போதை தான், வாங்கிட்டாரு. நீங்களா அழுதுகிட்டே அப்படி தான் அவரை பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக அந்த பெட்லேயும் போட்டுடுறீங்க. சங்கோக், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு டிசர்விங்கான வைஃப் கிடையாது. உங்களை நிறைய காயப்படுத்திட்டேன். கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சங்கோக். இந்த 5 இயர்ஸில் எப்போவுமே நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது சங்கோக். எந்த விஷயத்துலையுமே எனக்கு நிறையவே ஃப்ரீடம் கொடுத்தீங்க, நிறைய டைம் கொடுத்தீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்ணீங்க. பட் நான் அதுக்கு எதுக்குமே டிசர்விங் கிடையாது சங்கோக். நான் டிசர்விங் கிடையாது. நீங்கள் மட்டும் இல்லை சங்கோக், நானும் உங்களை விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சங்கோக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி தான் அழுதுகிட்டே நீங்களும் வந்துட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த ஷிவரிங்குமே எந்த பயமுமே இல்லாமல் அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படி தான் அழுதுட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு டிசர்விங் கிடையாது சங்கோக் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவரோட ட்ரெஸ் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நீங்களும் ஆஸ் யூஷுவல் கீழே வந்து படுத்துட்றீங்க. அன்றைக்கி நைட்டுமே அப்படி தான் போகுது. இப்போது காலையில் அவர் ஏஞ்சி பார்க்குறாரு, இன்றைக்கி நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க. அவருக்கா
என்னடா இப்படி தலை வலிக்குது, நிறைய சரக்கு போட்டுட்டேன் நான் நைட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே எழுந்து பார்க்குறாரு. அகெயின் கீழே படுத்திருக்கா. தப்பு பண்ணிட்டேன். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு ஹிப்பில் ஹேண்ட் வச்சிருக்கலாம். சே, என்ன நினச்சிருப்பா பாவம். ஏன்டா சங்குக்கா இப்படி இருக்க, அறிவே இல்லைடா உனக்கு அப்படின்ற மாதிரி அவரே வந்து திட்டிக்கிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியில் வராரு. இப்போ நீங்கள் வந்து முழிச்சிருக்கீங்க. அவராக அவங்கள பார்க்குறாரு. ஏ வயன், ரொம்ப சாரிடி, நேற்று நான் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு. உன்னை கேட்காம நான் ஹிப்பில் ஹேண்ட் வச்சுருக்க கூடாது. ஏன் தப்பு தான், முழுசாக ஏன் தப்பு தான். நீ கோவப்பட்டது எல்லாமே கரெக்டு தான். நீ எதுவுமே உன்னை தப்பான்னு நீ நினச்சிக்காத. எல்லாமே நான் பண்ணது தான். ரொம்ப ரொம்ப சாரி. ஏதோ நீ கொஞ்ச நாள் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தியா, அந்த இதில் உன்னை டச் பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நினச்சி ஹிப்பில் ஹேண்டை வச்சுட்டேன். மன்னிச்சிடுறி, இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன்டி. ப்ராமிஸ் டி, கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இந்த ஒரு வாட்டிக்கு மட்டும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவர் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கா அப்படியே அழுக வருது. அவரை பார்த்துக்கிட்டே, ஏன் ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்படி இருக்கீங்க, மனசில் அவ்வளோ வலி வச்சுக்கிட்டு, ஆனால் நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியில் மட்டும் என்ன சந்தோஷப்படுத்த பார்க்குறீங்களா ஜங்குக் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸு, கண்ணில் வர டியர்ஸ் வருது. ஏ என்னடி அழுகுற? நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன்டி. அதுக்கெல்லாம் அழுகாத பையன். சாரிடி, இனிமேல் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ்டி, நம்படி. இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அவரை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அவரா அப்படியே ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் நைட் ஹக் பண்ணீங்க, பட் அது அவருக்கு தெரியாது இல்லையா, போதையில் இருந்திருப்பாரா. ஸோ இப்போ நீங்கள் ஹக் பண்ணதும் அவருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. தப்பு தான், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஜங்குக், எல்லாமே தப்பு தான். நேற்று நான் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பாஸ்ட் அவுட் ஆகியிருந்திருக்க கூடாது. சாரி ஜங்குக், என்னை மன்னிச்சிடுங்க ஜங்குக் அப்படின்ட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே கீழே போயிட்டுருங்க. எங்கள் ஜங்குக்கா, என்ன நடந்தது இப்போ? ஹக் பண்ணாளா, பையனா அப்படின்ட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. இப்போது அவரும் ரெடி ஆகிட்டு அப்படி தான் கீழே வராரு. கீழே நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்பா அம்மா வேறு அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அம்மா தான். 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ 2 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, என்னம்மா ஆஃபீஸ் வேறு டைம் ஆகுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? ஆமாண்டா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஆஃபீஸ் நம்புது தானே, ஒரு நாள் நீ போகலன்னா யாரும் நடிக்க மாட்டாங்க. இங்கே வா, உன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வா, 2 பேர்த்துக்கிட்டே இருந்தால் பேசணும். என்னடா இது, இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்களே அப்படின்ற அவரோட மைண்ட் வாய்ஸு. அப்படி இப்போ 2 பேரும் போயிட்டு அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறீங்க. ஜங்குக் அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க தான். இப்போ ஜங்குக் அம்மா, இதோ பாரு ஜங்குக், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி உங்கள் 2 பேரால் எங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரனை கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இங்கே நீங்கள் வைட் ஐஸில் அவங்கள பார்க்குறீங்க. ஜங்குக் அதுக்கு மேலே வைட் ஐஸில் பார்க்குறாரு. மா என்ன பேசுகிறீங்கம்மா? டேய் போதும், வாயை மூடு ஜங்குக். 5 வருஷமாக எங்களை ஏமாத்தினது போதும். எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. உனக்கும் உன் ஒய்ஃப்க்கும் மத்தியில் ஒன்றுமே இல்லைல்ல? மா என்னம்மா? வாயை மூடு, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவரா அப்படியே சைலண்டாக நிற்கிறாரு. உங்களுக்கு வர கண்ணில் டியர்ஸ் வர ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை. ஓகே, என்னம்மா வயன், உனக்கு என்னதான் பிரச்சனை? என் பிள்ளைய உனக்கு பிடிக்கலையா? சரி, பிடிக்கலன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டிவோர்ஸ் வாங்கிட்டாவது இங்கேருந்து போகலாம்ல. அப்படியும் போக மாட்டேன்ற, அவனை தொடவும் விட மாட்டேன்ற, இங்கே இப்படியே பொம்மை மாதிரியே இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னால் என் பிள்ளையோட வாழ்க்கை ஏமா போகணும்? இதை நாங்கள் எங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்காக கேட்கல, எங்களோட பையனோட லைஃப்காகவும் கேட்குறேன்.
எல்லாரும் அவங்க பொண்டாட்டியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் என் புள்ள பெட்டில் படுத்தா நீ கீழே தரையில் படுத்துட்டு இருக்க. இந்த 5 வருஷமா நீங்களா அப்படியே ஹெட்டப் பண்ணி அவங்கள பார்க்குறீங்க. கண்ணு ஃபுல்லாக டியர்ஸு. எப்படி தெரியும்னு பார்க்குறியா? பார்த்தேன், நீ தரையில் அவன் மேலே படுக்கிறத பார்த்தேன். அப்போவே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இதனால தான் நான் குழந்தை பற்றி எடுத்தா நீ அங்கேருந்து போயிடுவேன், அவன் அதை பற்றி பேச வேணான்னு என்னை ஸ்டாப் பண்ணுவான். இது தானே ரீசனு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கா, அம்மா என்னம்மா பேசுகிற? வாயை மூடு ஜங்குக். இவ்வளோ நாள் நீ என்னை பேச விடாமல் ஆக்கிட்ட, போதும் அப்படியே வாயை மூடு. எனக்கு நான் பேசணும், பேசியே ஆக்கணும் ஜங்குக். சொல்லு வையன், உனக்கு என்னதான் பிரச்சனை? என் பிள்ளைய பிடிக்கலையா? இந்த 5 வருஷமா ஏன் நீ ஒரு வைஃபாக அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு ட்ரை கூட பண்ணதே இல்லை. ஏன் ஆஃபீஸில் இந்த வீட்டுக்கு வந்தா பொம்மை மாதிரி இருப்ப? ஏன் நீங்கள் 2 பேரும் சிரித்து கூட நாங்கள் பார்த்ததே இல்லை? எல்லா கப்புள்ஸும் எப்படிலாம் இருப்பாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க கண்ணை மறைச்சி எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் நீங்கள் 2 பேரும் அப்படிலாம் ட்ரை பண்ணி ஒரு டைம் கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா நம்புறதுக்கு நாங்கள் என்ன கேனையா? அம்மா அப்படிலாம் கிடையாதுமா. ஜங்குக்கு நீ பேசாத, நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்கேன், அவளை பேச சொல்லு. நீங்களா தேம்பி தேம்பி அழுதுட்டே நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி தான் உங்கள் கிட்ட வந்துட்டு, ஏய் நீ ஏன் அழுகிற? அழாதடி, நான் பார்த்துக்கிறேன், அழாத. என்ன பார்த்துப்ப? என்னடா பார்த்துப்ப? இப்படி தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி 5 வருஷமா இப்படி சிங்கிளாகவே இருக்கடா, கல்யாணம் ஆகிட்டு கூட. மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம், எங்கள் 2 பேத்துக்கும் ஒன்றும் இல்லைதான். இப்போ அதில் என்னம்மா பிரச்சனை? அவள் என் பொண்டாட்டி. எங்கள் 2 பேத்துக்குள்ள 1000 நடக்கலாம், ஆனால் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்ட மாட்டோம்மா. என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ தான் போகிறோம். இப்படி எங்கள் 2 பேத்துக்குள்ள பர்சனலுக்குள்ளே வந்து பேசுகிறீங்க. கொஞ்சமாவது சென்ஸ் இருக்காமா உங்களுக்கு? ஓ, உன் பொண்டாட்டி உன்னை அவாய்ட் பண்ணி 5 வருஷமா உன் கூட வாழ்ந்துட்டுருப்பா. ஏன் என் புள்ள வாழ்க்கையை நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு எனக்கு சென்ஸ் இல்லையா ஜங்கோக்? ஆமாம்மா, கண்டிப்பாக இல்லை தான். நான் உங்கள் பிள்ளையாவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் அவள் என் பொண்டாட்டிமா. அவளுக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு ரீசன்ஸ் 2000 இருக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா. என்னதான் உங்கள் பிள்ளையா இருந்தாலும் உங்ககிட்ட எவ்வளோ அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு தாம்மா சொல்ல முடியும். எல்லாத்தையும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. அது கூட புரிஞ்சுக்காம இப்படி ஹாலில் நிற்க வச்ச அப்பா இருக்காருன்னு கூட பார்க்காம அவகிட்ட இப்படியாம்மா பேசுவீங்க? ஜங்குக்கு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்லம்மா, இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவில் இருக்கிற விஷயமா. இது சார்ட் அவுட் ஆகுமா. நீங்கள் யாரும் நடுவில் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்காதீங்க. அவளை இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அவங்க அம்மாவா அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா சப்போர்ட் பண்ணுறல நீ உன் பொண்டாட்டிக்கு? கண்டிப்பாக பண்ணுவேம்மா. ஏன்னா அவள் என் பொண்டாட்டி. அவளுக்கு ஒன்றுனா அவள் கூட நிற்கிறது நான் தான். அவளோட புருஷனா நான் தான் அவள் கூட நிற்கணும் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் ஹேண்டை போட்டு அப்படியே அவர் கிட்ட அணைச்சிக்கிறாரு. உங்களுக்கா ரொம்ப அழுக வருது, அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகுறீங்க. அப்படி தான் அழுதுகிட்டே அந்த இடத்துல உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. இன்னும் ஜங்குக்கா உங்களை சமாதானப்படுத்ததான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஏ ஒன்றும் இல்லை, அழாத, அவங்க கடுக்குறாங்க, அழாத வையன். யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? எனக்கு தெரியும்டி என் பொண்டாடி எப்படின்ட்டு. உனக்காக 5 இயர்ஸ் என்ன 50 இயர்ஸ் கூட நான் வெயிட் பண்ணுவேன். அழாதடி. நீ அழுத என்னால் பார்க்க முடியாது வையன், ப்ளீஸ் அழாத. இப்போ நீங்களா? ஏன் ஜங்குக் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க? நீங்கள் இவ்வளோ பண்ணியமும் என் மேலே உங்களுக்கு கோவம் வரலையா? உங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஏன் ஜங்குக் என் மேலே இவ்வளோ பாசம் உங்களுக்கு? ஏன் ஜங்குக்? இப்போ அவர் உங்கள் பேச கப் பண்ணிக்கிட்டே, ஏய் என்னடி பேசுகிற?
நீ என் பொண்டாட்டி, என் லவ். உனக்கு ஒன்றுனா உன் கூட நிற்காம இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன் வைக்கன். இதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது சங்குக். நான் உங்களை இவ்வளோ காயப்படுத்தியுமே நீங்கள் என் மேலே இவ்வளோ லவ் காட்டுறீங்களே, ரொம்ப வலிக்குது சங்குக். எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏண்டி இவ்வளோ அழுகுற? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இப்படியே எவ்வளோ வருஷம் இருந்தாலும் உன் கூட தான் நான் இருப்பேன் வயன். அதான் சொன்னல, 50 இயர்ஸோ 100 இயர்ஸோ லைஃப் லாங் உன் கூட தான் நான் இருப்பேன். கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இப்படியெல்லாம் யோசிக்காத ப்ளீஸ். சங்குக், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் சங்குக். என் லைஃப்பில் நடந்த அந்த பேட் மெமரிஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சங்குக். என்னது பேட் மெமரிஸா? ஆமாம், யார்கிட்டையும் இந்த மாதிரியும் சொன்னதே இல்லை. பெத்த அம்மா அப்பா கிட்ட சொன்னது கூட இல்லை. உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சங்கு, உங்ககிட்ட சொல்கிறேன் சங்கு அப்படின்ட்டு அப்படியே அழுகுறீங்க. சங்குக்கு அப்பா அம்மா எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. அவரா, என்னடி ஆச்சு? சங்குக், நான் இப்படி இருக்க மாட்டேன் சங்குக். ரொம்ப எந்தூசியாசமாக, ஹாப்பியாக, பிரேவாக, ப்ரைட்டாக இருப்பேன். என்னோட 10th கிரேட் வரையும் அப்படி தான் நான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ தூரம் இருப்பேன் சங்குக். ஆனால் நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே என்னோட ப்ரொஃபஸர் தான். அவர் அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஆமாம் சங்குக், நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என் ப்ரொஃபஸர் என்ன ஒன் டே அவரோட கேபினுக்கு வர சொல்லியிருந்தார். நானும் ஸ்கூல் முடிச்சுட்டு கேபினுக்கு போனேன். பார்த்தா அவர் என் ரெக்கார்ட் நோட்டை தான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. வயன், என்னது இது? எல்லா சம்முமே தப்பு. ஒரு சம்மு கூட உனக்கு கரெக்டாக போட தெரியாதா? இதில் உனக்கு சயின்ஸ் குரூப் வர ஒரு கேடு. ஃபிசிக்ஸே உனக்கு வராதா? இப்படியே நீ படித்தேன்னா ஃபெயிலாக தான் போவ. சே, ஒரே ஒரு அசைன்மெண்ட் கூட கரெக்டாக இல்லை. அண்ட் ஒரு டெஸ்ட்டோட ஆன்சர் கூட கரெக்டாக வரலை. லேபில் என்ன தான் பண்ணிட்டுருப்ப நீ? ஒரு ரீடிங்காவது கரெக்டாக வந்திருக்கா? இதுக்கெல்லாம் எவன் மார்க் போடுவான்னு நீ நினச்சிட்டு இருக்க? இப்படியே போச்சுன்னா ஃபெயில் தான். உன் கூட படித்தவங்களாம் மேலே மேலேன்னு ஏறிட்டே போவாங்க. நீ இப்படியே தான் +1லேயே உட்காந்துட்டு இருப்ப. உனக்கெல்லாம் எதுக்குடி ஸ்கூலு படிப்புலாம்? கொஞ்சமாவது கான்சன்ட்ரேஷன் வச்சு படிக்கணும். அதெல்லாம் இல்லையோ? ப்ரொஃபஸர், இல்லை ப்ரொஃபஸர், நெக்ஸ்ட் டைம் ரீடிங்லாம் கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ணுற ப்ரொஃபஸர். ஆமாம், போட்டு கிழிச்சிட்டாலும் இதுவே 8வது வாட்டி நீ உன்னோட ரெக்கார்டை சப்மிட் பண்ணுற. 8 வாட்டியுமே நான் ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டேன். இப்போ எப்படி தான் நீ இதெல்லாம் பண்ண போறியாமா? இல்லை ப்ரொஃபஸர், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரொஃபஸர். கிழிச்சிடுவேன். உனக்கெல்லாம் பாவம் பார்த்து நான் மார்க் போட்டால் தான் உண்டு. இல்லைனா நீ எல்லாம் பாஸ் கூட ஆக மாட்டேடி, ஃபெயில் தான். இல்லை ப்ரொஃபஸர், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணிடுறேன் ப்ரொஃபஸர். ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க ப்ரொஃபஸர், ப்ளீஸ் ப்ரொஃபஸர். இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு வெப்பன். ஏதாவது கொஞ்சம் கேட்டுட்டா போதும், அப்படியே கண்ணீர் விட்டு சமாளிக்கிறது. எப்படிலாம் இருக்காளுங்க அப்படின்ட்டு அப்படி தான் உங்களை வந்து ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஹெட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போது உன் ப்ரொஃபஸரா, நீ பாஸ் ஆகணும்னா ஒரு வழி இருக்குது ப்ரொஃபஸர். ஆமாம், இந்த ரீடிங்கு, ரெக்கார்டு, ஃபிசிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் சொல்யூஷன்லாம் உன்னால் எடுக்க முடியாது. அது எனக்கே புரிஞ்சு போச்சு. இந்த லேப்பில் நீ பாஸ் ஆகணும்னா எனக்கு உன்னை கூட நானே பாஸ் பண்ணி விட்டுடுறேன். ப்ரொஃபஸர், ஆமாண்டி, இதுதான் ஒரே வழி. இல்லைனா கண்டிப்பாக உன்னால் பாஸ்
பண்ணவே முடியாது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஏஞ்சி உங்க கிட்ட வரான். நீங்களா பயந்துக்கிட்டே ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டுருக்கீங்க. ப்ரொஃபஸர், என்ன ப்ரொஃபஸர், என்ன பண்ண போறீங்க ப்ரொஃபஸர்? இதை பாரு பையன், சொல்கிறத கேளு. உன்னை எனக்கு கொடுத்துடு, அப்போதான் நீ இதை பாஸ் ஆக முடியும். இல்லைன்னு வையன், நீ கஷ்டப்பட்டு பாஸ் மார்க் எடுத்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலேன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நீ இதே +1 தான் உட்காந்துட்டு இருப்ப. எப்படி வசதி சொல்லு அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் நெக் அப்படி ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கா டிஸ்கஸ்டிங்காக இருக்கு, லைக் அழுக வருது. ப்ரொஃபஸர், இல்லை நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நோ ப்ரொஃபஸர், நோ ப்ரொஃபஸர். என்னடி நோன்னு சொல்கிற? இதை விட உனக்கு பம்பர் ஆஃபர் எவன் கொடுப்பா சொல்லு? நான் உன்னை டெய்லி கேட்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் உன்னை டேஸ்ட் பண்ண விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம்லாம் கேட்க மாட்டேன். நீ நினச்ச மாதிரியே உன்னை +1 பாஸ் பண்ணி விட்டுடுவேன் அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட் எடுத்து உங்கள் செஸ்ட்டில் வைக்கிறாரு. உங்களுக்கா ப்ரொஃபஸர் ப்ளீஸ் எனக்கு ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அவரோட ஹேண்டை வந்து தட்டி விடுறீங்க. அவன் அகைன் வந்துட்டு அப்படியே உங்களை பிடிக்கிறான். ப்ரொஃபஸர் ப்ளீஸ் ப்ரொஃபஸர், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு நான் கிடையாது. ப்ளீஸ் 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 ப்ரொஃபஸர், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது. ப்ளீஸ் ப்ரொஃபஸர். என்ன நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது? எல்லாம் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க பையன். பட் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டா யாராலையும் இதை விட்டு வெளியில் போக முடியாது. அந்தளவுக்கு நான் டேஸ்ட்டாக பண்ணுறேன்டி, பயப்படாத வா அப்படின்ட்டு உங்களை டைட்டாக வந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனா உங்கள் பாடியில் அங்கங்கன்னு தொடறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படியே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனா உன் ஷர்ட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே கிழிக்கிறான். உங்களுக்கு வந்து இன்னும் பயமாகிடுது, அப்படியே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. பட் அவனும் ட்ரை பண்ணுறான், நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. இப்படியே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் உங்களோட நெக்கில் கடிச்சிருப்பாரு, லைக் உங்கள் செஸ்ட்டில் கீறிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கீறுறதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்போ வந்து அங்கே சர்டன் குரூப் ஆஃப் பாய்ஸ் தான் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் ரூமாக வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கா கேர்ள்ஸ் கத்துற அந்த சவுண்ட் வந்து கேட்டுட்ருக்கு. அவங்களும் யார் கத்துறது அப்படின்னு சொல்லி சவுண்ட்ஸ் போடுறாங்க. அந்த ப்ரொஃபஸரா ஏய் கத்தாதடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை வாயை பொத்துறாரு. யாரும் இல்லை, யாரு கத்துறது அழுகிறது, என்னாச்சு அப்படின்னு அந்த பாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்களால் வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்தவும் முடியல. ஏய் சைலண்டாயிரு, இது மட்டும் வெளியில் தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்கள் அப்படி தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. லைக் அவர் வந்து உங்களோட மவுத்து வர செம்மையாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. உங்களால் வந்து சவுண்டுமே போட முடியல. அந்த பாய்ஸா டேய் என்னடா சவுண்ட் எதுவுமே கேட்கல, இவ்வளோ நேரம் யாரோ ஒரு பொண்ணு அப்படி கத்தி அழுதுட்டு இருந்தா, எனக்கு ஏதோ தப்பாக தான் தோணுது மச்சான் அப்படி சொல்லிட்டு அந்த டோரையும் ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணி உள்ளேயும் வராங்க. பார்த்தா நீங்கள் காணோம். அந்த ப்ரொஃபஸர் வேற உங்களை வந்து கபோர்டு பின்னாடி தான் ஒழிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவங்களா அந்த ரூம் வேற சுற்றி பார்க்குறாங்க. என்னடா யார் அந்த பொண்ணு, யார் கத்துனது, யாருமே உள்ள காணுமே அப்படின்ட்டு அவங்களும் தேடி பார்க்குறாங்க. பட் கிடைக்கவே இல்லை. என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்களும் வந்துட்டு அப்படியே போயிருந்துருப்பாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸரா சே கத்தி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டல ஹிவயன். சரி இன்னைக்கு நான் உன்னை விட்டுடுறேன். பட் நீ இந்த ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகணும்னா எனக்கு இது கொடுத்தே ஆகணும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் இன்னைக்கு பண்ணதை வெளியே வந்துச்சு உனக்கு லைஃபே இல்லாமல் ஆக்கிடுவேன். இனிமேல் உன்னால் படிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு ஸ்கூல் வரும்போது எனக்கு இது கொடுக்குற மைண்ட் செட்டில் தான் நீ வரணும், புரியுதோ அப்படின்ட்டு அப்படிதான் உங்கள் நெக்கில் ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை விடுறான். நீங்களா அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி கிழிஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தான் வந்து வீட்டுக்கும் போயிட்டு ஷவர் கீழே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. லக்கிலியாக அன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் வேறு வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட நிலமை அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க.
உங்களுக்கு வேற அந்த அளவுக்கு அழுக வருது. ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்க? எல்லா பாய்ஸும் ரொம்ப மோசம். அந்த ப்ரொஃபஸருக்கு என் அப்பா ஏஜ் இருக்கும். இவ்வளோ கேவலமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணா, இவ்வளோ கேவலமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணா அப்படின்ட்டு அப்படியே தான் உங்கள் பாடியை வந்து மிரரில் பார்த்துக்கிறீங்க. நெக்கில் கிழிச்சது, செஸ்டில், ஸ்டொமக்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவன் கிழிச்சு வச்ச அந்த நெயில் மார்க்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக போகுது. லைக் ரொம்ப ரொம்ப அழுகுறீங்க. அணிலேருந்து தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயப்படுறது, வாய்ஸ் டச்சுக்கு வந்துட்டு ஷிவர் ஆகிறது அப்படின்னு சொல்லி மாறி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கூலே வந்து லைக் ஸ்டாப் ஆகிட்டு வேறு ஸ்கூலில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸு. அப்போத்துலேருந்து தான் உங்ககிட்ட இந்த சேஞ்சஸ்மே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் பேரண்ட்ஸும் உங்களை நிறைய வாட்டி என்னாச்சுன்னு கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சில டைமுக்கு அப்புறம் உங்களை விட்டு இருந்திருப்பாங்க. இப்படி தான் உங்களோட காலேஜ் ஸ்கூல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஜங்குக் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. அங்கே நீங்கள் நடந்துக்கிற விதம், அப்புறம் உங்களை பார்த்ததும் ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஜங்குக் கிட்ட நீங்கள் ஒரு 4 இயர்ஸாக செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த 4 இயர்ஸில் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த ப்ரப்போசல்ஸை கொண்டு போய் தான் உங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ கட் பண்ணால் இது எல்லாமே நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்லிவிட்டு அப்படி அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக் அம்மா கண்லேயும் டியர்ஸு, ஜங்குக் கண்லேயும் டியர்ஸ் அப்படி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ அவர் உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டே, வையன் என்னடி இவ்வளோ நீ கோத்துரு போயிருக்கியா? ஆமா ஜங்கு, அந்த ப்ரொஃபஸர் என்ன எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு கூட தெரியல. ரொம்ப பயமாக இருந்தது. அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லிக்கல. இந்த ஸ்கூலுக்கு போகிறத நான் நிறுத்திட்டேன். அவருக்கு என் அப்பா ஏஜ் இருக்கும் ஜங்கு. என்கிட்ட அவர் பிஹேவ் பண்ண அந்த விதம் இன்னுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஜங்கு. அதனால தான் நீங்கள் என்ன டச் பண்ண நான் பயத்தில் ஷிவராம ஜங்கு. அவ்வளோதானே தவிர நான் உங்களை ஹேட் பண்ணலை ஜங்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கு. ஆனால் ஒரு வைஃபாக உங்ககிட்ட வாழணும்னு நினச்சாலும் ரொம்ப பயமாக இருக்கும். அதுதான் ஜங்குக்கு ரீசன். அது மட்டும்தான் ஜங்குக்கு ரீசன் அப்படின்ட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவருக்கும் அழுக வருது. பையன், நீ அழுகிற, அழாத. நீ ஒரு கண்ணீர் ட்ராப் கூட விடவே விடாத பையன். இதில் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலை. அந்த ப்ரொஃபஸர், அந்த பாஸ்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை அவன் பொண்ணு ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணதுக்கு அவன்தான் ரிக்ரெட் பண்ணணும். நீ கண்ணீர் விடவே கூடாது. இதுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. ஸோ நீ இதை பற்றி ஃபீல் பண்ணாத பையன். இதில் நீ இவ்வளோ பயப்பட்டு ஷிவராகி அழுது உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு நீ தப்பு பண்ணலை. தப்பு பண்ணது அவனே தைரியமாக சுற்றிட்டு இருக்கும்போது நீ ஏன் பையன் அழுகணும்? இந்த அளவுக்கு நீ கோத்துரு போகி கூட உன் லைஃப்பில் நீ சக்ஸஸாக இருக்க. இதை நினச்சி நீ உன் காலரை தூக்கி போட்டு தான் நீ நடக்கணும் பையன். அவள் அவ்வளோ பண்ணான்னு சொல்லி நொறுக்கி போய் நீ வீட்டிலே உட்காராம இன்னொரு ஸ்கூல் போகி உன்னோட கரியரில் இன்றைக்கி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க. ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க. இதுலையே தெரியலையா நீ எந்த அளவுக்கு வர்த்துன்னு? நீ பண்ணாத ஒரு தவறுக்கு இப்படிலாம் பயப்படாத. அந்த ப்ரொஃபஸர் அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கியே தீருவேன். இது என்னோட ப்ராமிஸ்டி உனக்கு அப்படின்றாரு. நீங்களா ஹக் பண்ணி லைக் அழுதுகிட்டே அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அம்மாவுமே அப்படி தான் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்ட. பையன், சாரிம்மா, இவ்வளோ நடந்ததுன்னு தெரியாமல் நான் எதோ பேசிட்டேன். ஐம் ரியலி சாரிடா. இப்போ நீங்கள் இல்லாண்டி நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஏன் சாரி கேட்குறீங்க? இல்லை,
யாராக இருந்தாலும் அவங்களோட புள்ளோட லைஃப் போதுன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க ஆண்டி. நான் எதுவும் தப்பாக நினைக்கல ஆண்டி. ஆக்சுவலி இப்போ தான் என் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா பாரமுமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளாக நான் எதை பற்றி யோசிச்சு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தேனோ அதுக்கு எல்லாமே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா ஆண்டி அப்படின்றீங்க. அவங்களும் அப்படியே தான் அவங்கள வந்து ஹக் பண்ணி அழுகுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணால் ஜங்குக் தான் நெக்ஸ்ட் டே அந்த ப்ரொஃபஸரை மூஞ்சதான் அப்படி போட்டு பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஏண்டா உன் நல்லா படிப்பு சொல்லி கொடுடான்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ பண்ணுற வேலை சி அசிங்கமாக இருக்குது. எச்ச வேலைடா நீ பண்ணுறது. அது எப்படி உன் கூட படுத்தா மார்க் போட்டு பாஸ் பண்ணுவியா இல்லைன்னா ஃபெயில் பண்ணுவியா? அசிங்கமாக இல்லை? உன் வயசு என்ன, நீ பேசுகிற பேச்சு என்ன? சி உன் மூஞ்சில் காரி துப்பணும் போல இருக்கு. இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறியே. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கால, அவளையும் எவனாவது என் கூட வந்து படுன்னு சொன்னா அனுப்பி வைப்பியா? அந்த ப்ரொஃபஸரா அப்படியே தான் பெக் பண்ணிகிட்ருக்கான். உனக்கெல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லை. இது எல்லாமே நீ டிசர்வ் தான். உன்னை இப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன். அடிச்சுட்டு விட்டுட்டா இந்த அடையெல்லாம் கொஞ்ச நாளில் நீ மறந்துடுவ. உன்னை அசிங்கப்படுத்தணும். எல்லாருக்கும் நீ பண்ணுற தவறு என்னன்னு தெரிய வைக்கணும். அப்போ தான் உன்னை பார்த்து இந்த மாதிரி இருக்கிற இன்னொரு ப்ரொஃபஸர் பயப்படுவான். இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. என் பொண்டாட்டி எனக்கு சொன்னதுனால இதெல்லாம் அவள் லைஃப்பில் நடந்திருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. இதை சொல்லிக்க முடியாமல் எத்தனை பொம்பளைங்க அவங்களோட லைஃப்பில் நரக வேதனை பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா? ஒரு பொண்ணுனா அவளுக்கு எவ்வளோ கஷ்டங்க தெரியுமா? ஸ்கூலில் வந்தால் உன்ன மாதிரி ப்ரொஃபஸர்ஸு, பஸ்ஸில் போனால் அங்கிள், ஒருத்தன் உரசுவான், ஒருத்தன் கையை பிடிப்பான், அங்கே டச் பண்ணுவான். சி பொண்ணுங்களுக்கு இந்த நாட்டில் ஃப்ரீடமே இல்லை. அவங்க கொஞ்சம் முன்னேறி வரணும்னு பார்த்தா இப்படி அசிங்கமாக அவங்க கூட ஏதாவது வேணும்னு கேட்குறது. ஏன் உனக்கும் ஒரு அம்மா ஒரு பொண்ணு இருக்காதானே? அவங்கள யாராவது இந்த மாதிரி பண்ணா உனக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மாதிரி தானே அந்த பொண்ணும் ஒரு பேரண்டோட பொண்ணு. அவளுக்கும் லைஃப்பில் ஒரு கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் தானே? இப்படி அசிங்கமாக இது கொடுத்தாதோ அது கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு எப்படிடா உங்களுக்கு மனசு வருது? உங்களுக்கே அதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா? இதனால தான்டா மோஸ்ட் ஆஃப் த விமன் வெளியில் வரதுக்கே பயப்படுறாங்க. ஆக்சுவலி உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. உனக்கு தண்டனை விழற அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். எத்தனை பொண்ணுங்க நீ இப்படியே மிரட்டிருக்கன்றதும் எவ்ரிதிங் என்கிட்ட இருக்குது. மற்றதெல்லாம் காப் சொன்னா பார்த்துப்பாங்கடா அப்படின்ட்டு அப்படியே தான் அக்கேன் அவரோட ஃபேஸில் ஒரு பஞ்சை கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படியே தான் வந்திருப்பார். இப்போ ஜங்குக்கா வீட்டுக்கு வந்ததோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. வைக்கன் ஜங்குக் இங்கே வாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே தான் டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டு டிவியுமே ஆன் பண்ணி விடுறாரு. அதில் அந்த ப்ரொஃபஸர் பண்ணது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எத்தனை பொண்ணுக்கிட்டே அப்படி பிஹேவ் பண்ணது, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸு, ஜங்குக் கொடுத்த எவிடன்ஸுன்னு சொல்லிட்டு தாறுமாறாக அவர் மேலே வந்து கேஸெல்லாம் வந்து ஃபைல் ஆகிட்டு இருக்கு. ஹாப்பியாக இருக்கா? நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. இவனை கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு கோவம் வந்தது. ஆனால் கொலை பண்ணிட்டா இவன் பண்ணுற தப்பு யாருக்குமே தெரியாமல் போயிடும் வையன். அதனால தான் எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி இவனை சொக்குனூராக உடைச்சிடணும். அப்போ தான் இந்த மாதிரி யோசனை வர எந்த ப்ரொஃபஸரோ இல்லை வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிற எந்த ஆம்பளைக்குமே இப்படி இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற பயம் வரும். அதனால தான் இதை நான் மீடியாவில் கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ண வச்சேன்.
பாத்தியா, இவனால் எத்தனை பொண்ணுங்க சஃபர் ஆயிருக்காங்க. எல்லாருமே இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. நீங்களா அழுதுகிட்டே அவரை பார்க்குறீங்க. ஜங்குக், ஆமாம், இந்த அளவுக்கு இவன் ஒரு பொண்ணுக்கிட்ட கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்கான். இவனுக்கு எப்படி நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறேன் பையன். நீ என் பொண்டாட்டி, அதான் இப்படி பண்ணன்னு கிடையாதுடி. அந்த பிளேஸில் எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படி தான் பனிஷ் பண்ணணும். தைரியமாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே ஒழிச்சு கட்ட முடியும் பையன். இனிமே எதுவாக இருந்தாலும் பயப்படாத, தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. இந்த ப்ரொஃபஸர் பற்றி நீ அன்னைக்கே வெளியில் சொல்லியிருந்தனா இன்னத்துக்கு அவன் ஜெயிலில் இருந்திருப்பான். பட் பரவாயில்ல, இப்போ மட்டும் என்ன, அவனை உள்ள போட்டாச்சு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் ரொம்ப பிரேவாக இதை ஹேண்டில் பண்ணணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும். அப்போ தான் எல்லாருக்கும் இதை வாய்ஸ் அவுட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காமல் தடுக்க முடியும்னு நான் சொல்ல வர பையன். இப்போ நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. அவரா உங்கள் ஹேரை கேர்ஸ் பண்ணிக்கிட்டே, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் பையன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பார்த்தா ஜங்குக் அம்மாவுமே இப்போ வராங்க. ஆமாம் பையன், ஜங்குக் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. எஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா இப்படி பயப்படக்கூடாதுடா. தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணணும். தப்பு பண்ணுற அவனுங்க சந்தோஷமாக வெளியில் சுற்றுறாங்க. தப்பே பண்ணாத நம்ம ஏன் இதெல்லாம் டாலரேட் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு போயிட்டுருக்கணும்? பொண்ணுனாலே ரொம்ப டஃப்பான வாழ்க்கை தான். இப்படி தான் ஸ்கூலில் ப்ரொஃபஸரு, பஸ்ஸில் ஒருத்தன், வேலைக்கு போனால் அங்கே ஒருத்தன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே பொண்ணுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம இதெல்லாமே கோத்ரூ பண்ணி ஸ்ட்ராங்காக நிற்கணும். அழாதம்மா அழாத அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு மதர் இன்லா கிடைச்சதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோம். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஜங்கு, தேங்க்யூ ஆண்டி அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக்கா, ஏய் நான் உன் புருஷன்டி, நான் உன் கூட நிற்காம வேறு யாரடி நிற்பா அப்படின்ட்டு அகெயின் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணாம். இப்படி தான் கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. ஒரு கிட்டத்தட்ட 5 months கிட்ட பாஸ் ஆகுது. இந்த 5 monthsல இப்போது லைக் உங்ககிட்ட வந்து நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. ஜங்குக் கிட்ட நிறைய சிரித்து பேசுகிறீங்க. அவர் டச் பண்ணால் கூட நீங்கள் ஷிவர் ஆகுறதில்ல. அவருக்கு வைஃபாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அவருக்கு ஃபுட் கொடுக்கறது, ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கிறது, அப்புறம் லைக் அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவரை வந்து கவனிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்குமே நல்லா புரியுது உங்ககிட்ட நிறையவே சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அவருக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ஹக்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கூட பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஜங்குக்கா, பரவாயில்ல, ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது. பட் ஸ்டில் இன்னும் கூட கொஞ்சம் டைம் கொடுப்போம். இவ கம்ப்ளீட்டாக இதெல்லாம் மறந்து என் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டு அப்போல்லாம் எனக்கு கொடுக்குற வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படி தான் நினச்சிருப்பாரு. இப்போ ஒன் டே ஜங்குக்கா அவரோட கேபினில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ தயாங் தான், என்ன மச்சான் இப்போல்லாம் ரொம்ப ஒரு மார்க்கமாகவே இருக்க? டேய் என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், முன்னெல்லாம் வந்தால் பையன் கூட ஃபார்மலாக பேசுகிறது, ஏதோ உங்கள் ஷெட்யூல்ஸ் பார்க்குறது போகிறது அப்படி இருப்பீங்க. இப்போல்லாம் அப்படி இல்லையே. ஆஃபீஸ்லேயே 2 பேரும் சிரிச்சு பேசுகிறது, லஞ்சை ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, நீ அவளுக்கு ஒன்றுனா பார்த்து பண்ணுறது, உனக்கு ஒன்றுனா அவள் பார்த்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையவே சேஞ்சஸ் பார்த்துட்ருக்க. என்ன மச்சான், நான் கொடுத்த ஐடியாஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ? இப்போ ஜங்குக்கா லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆமாம் மச்சான், வயனில் இப்போது நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. அவள் முன்ன மாதிரி இல்லை, நிறையவே இப்போது மாற்றம் தெரியுது. அப்புறம் என்ன மச்சான்,
நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சா? அது மட்டும் இன்னும் இல்லைடா. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அவள் இப்போ என்கிட்ட நல்லா தான் இருக்கா. லைக் ஹக் பண்ணுறா, நல்லா பேசுகிறா. ஒரு ஒய்ஃபாக எனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறா. பட் ஸ்டில் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு தோணுது. அகைன் நான் போய் எதுக்கு மச்சான், கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே. டே அப்புறம் என்னடா, எல்லாம் பண்ணுறாள்ல, அவள் உன்னை ஹஸ்பண்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டா மச்சா. அதான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் மச்சான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாமே வெளியிலேருந்து கேட்டிருப்பீங்க, லைக் அவரோட கேபின் வெளியிலேருந்து. உங்களுக்கா புரியுது? கரெக்டு தான். கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆகுது. பையன் போதும், உன் ஹஸ்பண்டை நீ காய போட்டது போதும். இதுக்கு மேலே வேணாம். இப்போ அவரை நீ ஹோல் ஹார்ட்டடாக ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்ட. அவரும் உன்னை ஹோல் ஹார்ட்டடாக தான் வைஃபாக பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுனா என் கூட நிற்கிறாரு. இதை விட வேற என்னடி உனக்கு வேணும்? உன் மனசில் இருக்கிறதும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு வையன் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்க. இப்போ ஈவினிங் போல் ஜங்குக்கு தான் உங்களை வந்து ஆஃபீஸில் தேடிட்டு இருக்காரு. பட் நீங்கள் காணோம். எல்லா லைக் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்களே, கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸ், அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு வேர் இஸ் வைன் அப்படின்னு வர மாதிரி கேட்குறாரு. எல்லாருமே தெரியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கா உங்களுக்கு கால் போடுறாரு, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஏய் எங்கடி, ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடிட்டு ஆளே காணோம், எங்கே இருக்க? உங்கள் பொண்டாட்டி உங்களுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், லேட் பண்ணாமல் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணுறீங்க. எங்கள் ஜங்குக்கா என்ன சொன்னா? உங்கள் பொண்டாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு அதுதான் அப்படியே வந்து ரீதிங்க் பண்ணிக்கிட்டே ஒரு ஒயிட் ஸ்மைல அப்படியே தான் வேகமாக வீட்டுக்கு கிளம்புறாரு. நீங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாரீ தான் வேர் பண்ணிட்டு இருக்கீங்க, செம்ம ப்ரிட்டியாக இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கா வேகமாக வந்துட்டு உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் சாரீ கட்டிக்கிட்டு அப்படியே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. அங்கேருந்து வர ½ an hour ஆகும், 20 minutesலேயே வந்துட்டீங்க. வயன் என்னடி? என்னன்னா அப்படின்ட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸை வந்து உங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே தான் உங்கள் இடுப்பை ஆட்டிக்கிட்டே அவர்கிட்ட வரீங்க. அவரா அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காரு. என்னன்னா இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். வயன் ஆமாம், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதெல்லாம் போதும். ஜங்கோக் ஐ லவ் யூ. உங்கள் கூட இந்த லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்படுற ஜங்கோக், என்ன உங்கள் வைஃபா ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கண்ணை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அவர் கண்ணில் லைட்டாக ஒரு டியர் ட்ராப்பு. இப்போ நீங்கள் அதை வைப் பண்ணிக்கிட்டு ஏன் ஜங்குக்கு அழுகிறீங்க? என்ன அழுக வேணான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இப்போ அவரா அப்படியே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணுறாரு. என்னடி உண்மையாவா? உண்மையாவாடி? ஆமாம் ஆமாம் ஜங்குக், என்ன உங்கள் வைஃபாக ஏற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன வர வைக்கிறீங்களா ஜங்குக்? இப்போ அவரா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ்ஸஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ஒயிட் ஸ்மெல் அதெல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. எஸ் எஸ் ஐ டூ, எஸ் ஐ டூ வைக்கன், எஸ் ஐ டூ அப்படின்ட்டு அவர் ஃபோர்ஹெட்டை உங்கள் ஃபோர்ஹெட்டோட அட்டாச் பண்ணிவிட்டு அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே பையன் உண்மையா உன்னை எனக்கு
கொடுக்க போறியா? ம், ஆமாம். அதுக்காக தானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி கூட நான் வியர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நீங்கள் சாரியில் பார்த்து தானே அது அது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவரா வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படிதான் ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அந்த கிஸ் அப்படியே வாங்கிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸில் நீங்களும் அப்படியே கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் இப்போ பெட்டில் விழுகிறீங்க. அப்படியே தான் 2 பேரோட லிப்ஸை ஈட் பண்ணுற அளவுக்கு அந்த கிஸ்ஸை வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ அந்த கிஸ் வந்து அப்படியே பிரேக் ஆகுது. பையன், சாரி, உன்னை நான் அன்றைக்கி அப்படி டச் பண்ணதுக்கு சாரி டி. இப்போ நீங்கள் அவரோட மவுத்தில் உங்கள் ஃபிங்கரை வைக்கிறீங்க. நான் தான் சொல்லணும், உங்களை நிறைய காயப்படுத்தினேன், நிறைய ஹர்ட் பண்ணேன். அன்றைக்கி போதையில் நீங்கள் உங்கள் மனசில் உள்ளது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டீங்க தெரியுமா? அவர் அப்படி பார்க்குறாரு. ஆமாம், நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணீங்க, ஆனால் நான் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன் எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப அழுத நானும். ஆனால் நெக்ஸ்ட் டே ஒன்றுமே நடக்காத மாதிரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு என்கிட்ட வந்து சாரி சொல்லி கெஞ்சிட்டு இருந்தீங்க. அவ்வளோதான், என் ஹார்ட் சுத்தமாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சனை இவ்வளோ நாளாக நான் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேனான்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நீங்களும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இன்னைக்கு என்னை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறுத்தினது நீங்கள் தான் ஜங்குக். நீங்கள் என் லைஃப்பில் ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட் ஜங்குக். தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக். நீங்கள் என்ன உங்கள் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டு எனக்கு லைஃப் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நீங்கள் அவரோட லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் அப்படி தான் உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் போயிருப்பீங்க. இப்போது அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, ஃபர்ஸ்ட் டைம் நான் தொடுறப்போ நீ பயப்படாமல் என் கூட சந்தோஷமாக இருந்த, அதான் ப்ரௌடாக இருக்கு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட ஜங்குக், என் ஹஸ்பண்ட் கூட நான் இதெல்லாம் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஏன் பயப்படணும்? எவனோ ஒரு ராஸ்கல் பண்ண வேலைக்கு நான் அப்படி ஆகிட்டேன். பட் இப்போ தான் என் புருஷன் என்னை ஸ்ட்ராங்காக மாற்றிட்டாரு. இனிமே என் லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரேவா நின்று நான் எதிர்ப்பேன், கண்டிப்பாக எதிர்ப்பேன் ஜங்குக். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூடவே இருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் ஜங்குக்? தேங்க்யூ ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே தான் வந்து நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டும் வந்து போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே நீங்களா ரொம்ப ப்ளெஸ்ஸிங்கோடு தான் இருக்கீங்க. லைக் நைட் நடந்தது எல்லாமே யோசிச்சு அப்படி தான் ப்ளெஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அவராக உங்களை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. லைக் நீங்கள் வந்து கிச்சனில் தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அவர் வந்து உங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் தான் ப்ளெஸ் ஆகிட்டு அப்படி தான் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாவா, ஐ மீன் ஜங்குக் அம்மாவா இதெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா பார்க்குறோம், நம்ம பிள்ளையா இது, நம்ம மருமகளா இது, இந்த 6 வருஷத்தில் இன்னைக்கு தான் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கா, என்னம்மா ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஜங்குக். அவரை சிரிச்சுக்கிட்டே, புரியுதுமா, இந்த மாதிரிலாம் இதுங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காதே, என்னடா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படி தானே?
அது வந்து ஆமாம்மா, அதுவே தான். நீங்கள் இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு ஒரு கிராண்ட் சில்ட்ரன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அது கூடி சீக்கிரத்துலேயே வந்துடும்மா. அதுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் இங்கே ஜங்குக் அப்படின்றீங்க. அவரா ஒன்றாகாது பொண்டாட்டி சொன்னால் அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அதான் சொல்லிட்டேன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படி தான் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கா செம்ம ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை வச்சுக்கிறீங்க ஷை ஆகிட்டே. ஜங்குக் அம்மாவா அவ்வளோ ஹாப்பியா, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து போயிட்டுறாங்க. பாத்தியா எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்கன்ட்டு, அதான் அப்படி சொன்னேன் ஜங்குக் அப்படின்ட்டு. நீங்களும் வந்து அவரை ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் வேணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அப்படின்ற ஐடியில் தான் வந்து கேட்டிருந்தாங்கடா. ஐ ஹோப் சௌந்தர்யா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் சம் ஸ்டோரி லைன் கொடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி மேட்ச் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். லைக் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். ஐ மீன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.